ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு ஒரு வசனம் பேசுகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. உபாகமம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். சரிங்களா? ஆண்டவர் இரக்கமுள்ள தெய்வங்க. சரிங்களா? அவர் கைவிட மாட்டார். நீங்க நினைப்பீங்க, ஐயோ நான் இந்த பாவம் செய்துட்டேன், ஆண்டவர் என்னை விட்டுருவாரோ, நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளார ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு நீங்க நினைக்க மாட்டீங்க, பிசாசு உங்களுக்கு உண்டு பண்ணி கொண்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் அப்படியெல்லாம் விடவே மாட்டார். அதான் பாருங்க, இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். சரிங்களா? அதனால சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய பாவங்கள் அறிக்கையிடுங்க. சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்குது, ஆண்டவர் ரத்தத்தினாலும் உங்க சுத்திகரிப்பாரு. அதனால சோர்ந்து போகாதீங்க. சரிங்களா? அந்த பாவம் செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி விசுவாசம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருப்பான். அதனால நீங்க அதை நினைச்சு சோர்ந்தே போகாதீங்க. சரிங்களா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர், ஏசப்பா நான் வாலிபத்தில் செய்யற பாவங்கள் நினையாதிருங்கன்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. என் அக்கிரமம் எல்லாம் உன் நாமத்து நிமித்தம் மன்னியும் சொல்லப்பட்டிருக்குது இல்ல, அதெல்லாம் சொல்லி உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவர் மனுஷன் மாதிரி இல்லைங்க. அவரை மாதிரி உலகத்துல இறக்கமுள்ள ஒரு தெய்வம் நம்ம பார்க்கவே முடியாது. சரிங்களா? அவர் நம்ம கல்லோ மண்ணையோ நம்ம கும்பிட கிடையாது. சரிங்களா? ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளோட உலாவி கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பேசுறோமோ அதை கேட்டுக்கொண்டே இருப்பாரு. அதனால நீங்க போய் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவர் என் மகன் என் மகள் எப்ப பேசுவாங்க அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது. அதனால போய் நீங்க இருந்தாலும் போய் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? அதனால ஆண்டவர் உங்களுக்கு இந்த வசனத்தை இன்னைக்கு பேச சொன்னாரு. நான் ஒன்றும் பேசல, ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோடு பேசுகிறாரு. அதனால உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதனால போய் உங்கள் பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடுங்க. சரிங்களா? அதனால நீங்க எதுவும் பயந்துக்காதீங்க. சரிங்களா? நம்ம அந்த தப்பு செஞ்சுட்டுன்னு சொல்லி பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். உங்க ஜெபம் கேட்கப்படும். சரிங்களா? ஆண்டவர் இறக்கமுள்ள தெய்வமா இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. பிசாசான அப்படித்தான் சொல்லி கொண்டிருப்பான். நான் என்னை எப்படியோ சொல்லுவான். அதனால அதை பத்திலாம் நான் பயந்துக்கிட்டு இல்லை. ஏன்னா சாத்தானுடைய தந்திரங்கள் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திருக்கிறார், ஒன்று சொல்லுவாரு. அதனால நான் சுதாரிச்சு நான் ஜெபம் பண்ணிடுவேன். அதனால நீங்க பயந்துக்காதீங்க. சரிங்களா? நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க ஜெபம் கேட்க போறோம். God bless you.